மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிட்டேன், பேரரசு எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரதி மோகன் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேருடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. இதில் அவர் பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் படத்தில் செஞ்சுருக்காரு. கதைவசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் என்கிட்ட ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டே. அங்கே நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காண்ட்ருந்தேன். அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க, நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அதுவும் உன்னியெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் 2 விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் ஆன்மீகவாதியும் கூப்பிட்ருக்காரு, அதே நேரத்தில் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு, இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு காசி முத்துமாணிக்கு அதுக்கு விளக்கம் வேறு சொல்லிட்டு போயிட்டார். டிஎம்கே அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலேயும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிமே, அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா. அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்களும் கும்பிட்றது அப்படிங்கிறது ஓகே. இதுக்கு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை, ஜென்ரலாக. இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு பக்தி மேனாக இருக்கார். நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதில்ல, சாமியும் நம்புவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னென்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது, அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை. நீங்கள் பாரதி மோகன் அதான் மலைவாழ் மக்களை பற்றின்னு சொல்லி, ஆமாம், அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சரை தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்ததுக்கப்புறம் டேட்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டிங்க்கு அப்புறம் அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர், இப்படி ஒவ்வொன்றா தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க.
இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயுமே இவங்க எல்லாத்தையும் தாண்டின ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் 2 நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து சொன்னான்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பான். இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னடாங்கன்னா ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்கார், தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்துருக்காங்க, அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா. இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது, அவங்க கையால் சாப்பிடணுமானா அப்பா அவன் சொல்கிறாரு, அம்மா தான் நமக்கு வந்து சோறு விட்றாங்க, அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விட்றாங்க, அது எதாவது அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அதனால் இதையே இவங்கள வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல் வெள்ளைக்காரன் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க. அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா, ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு. நான் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்போ மறுபடியும் ஓடி போய் டப்பிங்கு போனேன். இல்லைன்னா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார். ஆனால் ராதாபாபு இவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறத கேட்டார். நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ இது கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பாரதி மோகன் அவரை நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லலாம். சீனியர் ஆக்சுவலி அந்த உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டம் பாரதிராஜ் சார், பாக்கியராஜ் சார், ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி பல இடத்துல அலைஞ்சிருக்கும் போது தான் தெரிஞ்சு வச்சு இது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களாம் நம்ம வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு ஒரு வருஷம் அவங்க கூட அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேறு ரூட்டில் போனேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிட்ட போன இடம் தான் நம்ம பாரதி மோகன் சார். ரயிலுக்கு நேரமாச்சு ரிலீஸ் ஆகிற டைம் அது. அதுக்கப்புறம் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் இருந்தார், பாண்டி பஜாரில் தான் அவர் ஆஃபீஸ். அங்கே போய் பார்த்தேன் அவரை. தம்பி நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த படத்துக்கு வாங்கன்ட்டார். அது மாதிரி நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச இயக்குனரில் அண்ணனும் ஒருத்தர். இன்னொரு முக்கியமானது அவரை பற்றி சொல்லணும்னா மக்கள் நாயகன் ராமராஜன்.
ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மார்க்கெட்டை அப்படி தூக்கி நிறுத்தின படங்களில் ரயிலுக்கு நேரமாச்சு ஓடணும். அதே மாதிரி அடுத்து ராம்கி, நடிகர் ராம்கி, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வெற்றி படம் கொடுத்து அவரையும் கொஞ்சம் மார்க்கெட்டில் தூக்கி நிறுத்தின படங்களில் தொட்டி சபதம் 2 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். ரொம்ப திறமைசாலி. தெரியுது இப்போ கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், பின்னணி பாடகர், ஏகப்பட்ட அவதாரம் அதில் எடுத்திருக்காரு. அதே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டார்ல, அதோட வீச்சு தான் அது. என்னடா டைரக்ஷன் கேப் விழுந்து போச்சுன்ட்டு ஒரு டேரக்ஷன் வாய்ப்பு கிடச்சோன்னா எல்லாத்தையுமே வெளியே கட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் பாடலை பார்க்கும்போது ஒரு இயக்குனர் வெற்றி பெற்றார் என்பதை விட ஒரு இசையமைப்பாளராக வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப அருமை. அதில் கூவாதோ பாடாதோ கொல்லி மேலே கோயில் நல்ல மெலோடி. ராஜகுமார் சார் கரெக்டாக எடுத்து சொன்னார் அதை. ஆமாம், இசையமைப்பாளராக வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்க உதய்னாலே பாருங்க, உதய் கிருஷ்ணா என்ற உன்னி கிருஷ்ணன். ஆமாம், இந்த உதயனால கொஞ்சம் குழப்பம் வருது வர நிறைய உதவி இருக்குல்ல, அது உதைக்குது நம்மள. ஆமாம் ஆமாம், இப்போ தான் உதயகுமார் வந்துட்டு போனாரா, கொஞ்சம் குழப்பம். நீங்கள் வேறு எதுவும் உதயம் நடிச்சிடாதீங்க, எங்கள் சங்கத் தலைவர் உதயகுமார் சொன்னேன், வேறு எங்கேயும் போயிடாமல். அவர் இந்த படம் நடிச்சிருக்காரு, சாங் நல்லா பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஹீரோ உருவாகணும், அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஏகே கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு கேங்கை வச்சுருக்காரு. எல்லாம் நிற்கலாண்ணே? இல்லை அது கூட்டத்தை பார்த்தா அது ஒரு பயமாக இருக்குது, ஏதோ தொகுதி கேட்க போகிறீங்களோன்ட்டு. இப்போ அங்கங்கே கேங்கு அங்கேயும் போயிட்டு இருக்காங்க பழத்தை காட்டுறதுக்கு. அது மாதிரி அண்ணனுக்கு உண்மையில் வந்த கூட்டம்லாம் அன்பான கூட்டம்ண்ணே, பார்க்க தெரிஞ்சு எல்லாம் பாசத்தோடு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. பாரதி மோகன் சார் இன்னொன்று பார்த்தா அந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு, நடிகராகவும் வந்துட்டார். அது யாரும் குறிப்பிடல. கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பின்னணி பாடகர், நடிகராகவும் அவர் நடத்திருக்காரு. ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு காலத்தில் இயக்குனரோட ஒரு பரிமாண வளர்ச்சிமாங்க அடுத்த கட்டம். ஒரு வெற்றிப்பட இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது தயாரிப்பாளர் ஆவாங்க, அதுதான். இப்போ அப்படி இல்லை. இப்போ இயக்குனரோட அடுத்த கட்டம் அடுத்த வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி எல்லோரும் நடிகர் ஆகிட்டாங்க. அவங்க சாமுத்திரக்கனியாக இருக்கட்டும், கௌதம் அண்ணா இருக்கட்டும், நிறைய இயக்குனர்கள், நம்ம சரவண சுப்பையா இருக்கட்டும், இந்த ராஜகுமாரன் இருக்கார், ஆமாம் நம்ம சேரன், எல்லாருமே நிறைய பேர் இப்போ நடிகர் இயக்குனர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடிகராக மாறிடுறாங்க. அது ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அது ஒரு சரியான ஒரு ட்ராவல். ஒரு நடிகரை வெற்றி அடைஞ்சிட்டா அது மாதிரி ஒரு ஒரு என்னையும் முதல்ல நடிகராக்குனது நம்ம டைரக்டர் தான். நான் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு ஏதோ ஒரு நன்றி கடனோ ஏதோ இந்த ஒரு காலத்தில் நான் காட்டின அன்புக்காக கூப்பிட்டு திருப்பதியில் அஜித் காம்பினேஷனில் ஒரு டாக்டர் வேஷத்தில் பண்ணார். நான் வந்து 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 2 படமும் ஹிட்டு, 4 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த திருப்பதியில் இருக்கிறதா நம்ம எங்கே பார்த்தாலும் பேசுனாங்க. அதுமாரி அவர் நடிக்கிற படங்கள்ல என்னை கூப்பிட்டு எதுக்காக கூப்பிட்றாரு, நான் டைரக்ஷன் கேமரா பின்னாடி இருக்கிறவன், நீங்கள் வாங்க நடிங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திபன் சார் படம் திருப்பதி அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது இப்போ நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதுக்கு இப்போ உண்மையை சொல்கிறேன். நான் உதவிக்கு நான் போய் அழைச்சிட்டு இருந்தேன், வாய்ப்பை கொடுக்கல. ஆமாம் அவனே ஏன் பவர் காட்டுறோம்ல. அப்போ நான் வந்து நடிக்க வச்சு அங்கே வந்து நான் சொல்ல செய்யணும்ல. அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன், அவங்க நீங்கள் மட்டும் இல்லை, வாய்ப்பு நடிகர் இயக்குனராக நடிக்க வச்சுருக்கேன். நிறைய லிஸ்ட் இருக்குது. அது மாதிரி நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. பாரதி மோகன் சார், நான் அவருடைய சேஃப்டி சொல்கிறேன், ஒரு இயக்குனராக வெற்றி அடையணும். அதை விட நீங்கள் நடிகராக வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு சிரமமே இல்லை. ஆமாம், கால் ஷீட்டு வந்து டைட் ஆயிரும். ஆமாம், நிறைய சம்பாதிக்கலாம், சுகமாக இருக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டால் கேரவன் கொடுப்பானுங்க. என்ன நிறைய வசதிலாம் இருக்குது. நடிகராக ஜெயிக்கணும். இப்போ நிறைய இயக்குனர்லாம் இப்போ இயக்குனராக ஜெயிச்சா கூட எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் கூட தொடர்ந்து விட்டு கொடுக்குறோம்.
5வது படம் சுமார் போச்சுன்னா அவனுக்கு சரக்கு அவ்வளோதான்றாங்க. இந்த டாஸ்மாக் மாதிரி போச்சு. ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் சரியில்லைன்னா அவனுக்கு சரக்கு தீர்ந்துச்சுப்பாங்க. டாஸ்மாக் சரக்கு தீராது, இங்கே நம்ம தான் சரக்கு தீர்ந்துச்சுப்பாங்க. அந்த மாதிரி இயக்குனருக்கெலாம் சேஃப்டியாக எல்லோரும் நடிகர் ஆயிடணும். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் பிஸி ஆகிட்டே இருப்பார். ஆமாம், நிறைய படம் கமிட் ஆகிட்டு பிஸியாக இருக்கார். அங்கே இருக்கேன் இங்கே இருக்குங்கிறாரு, கோயம்புத்தூர் இருக்குங்கிறாரு, இப்போ திருவண்ணாமலை இருக்குங்கிறாரு, அவுட்டர் ஷூட்டிங்காக போய்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதனால் அவருக்கும் சேஃப்டியான ஒரு பாதையை பிடிச்சிட்டாரு. அது மாதிரி பாரதி மோகன் சாருக்கும் நடிகர் இயக்குனராக வெற்றியிடணும், நடிகராக வெற்றியிடணும். இந்த படம் வெற்றியின் மூலம் தயாரிப்பாளர்கள் மீண்டும் தொடர்ந்து படம் எடுக்கணும். இந்த படத்தில் நடித்த கதாநாயகி வந்து கரெக்டாக அந்த மலைவாழ் இந்த பெண் மாதிரியே கரெக்டாக இருந்தாங்க. ஆமாம், இந்த ஜானி படத்துலையா அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, சுபாஷினி அந்த சாங் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பசியோடு இருக்கீங்க. நம்ம அண்ணன் இவர் ஈகை கருணாகரன்னா அடுத்து இன்னொரு வள்ளல் இருக்கார், உணவு வள்ளல். ஒரு பேர் உணவு வள்ளல்னு வச்சிடலாம். ஆமாம், எங்கள் சங்கத்துக்கு வருஷம் ஏன்னா அங்கே பொதுக்குழு நடக்கும்போது ஏறத்தாழ 1000-1500 பேர் வருவாங்க. குறைஞ்ச விலையில் அந்த விலையில் எங்கேயும் பிரியாணி கிடைக்காது. ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ரேட்டை போட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவார். அதனால் எங்கள் சங்கம் ஆனால் சேலம் மாறாரு அவர்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் பிரியாணியை நான் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன். நன்றி, வணக்கம். வருகை புரிந்துள்ள ஊடகத்துறைகளுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பேருமே என்னுடைய நண்பர்கள், என் கூட பிறந்த பிறப்புகள். வேற சாரில் வீட்டில் நாங்கள் அப்படி சாப்பிடுவோம். அவர் வீட்டில் அண்ணன் தம்பி போல். நான் எல்லாருக்குமே வந்தேன். எங்கள் அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் என்ன சொல்கிறது, நம்ம வெற்றி பட இயக்குநர்கள் பேசிட்டு போட எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் நடித்தோம். நானும் அவரும் என்னைய நடிப்பை உடம்பெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன்னாரு உதயகுமார் சார். அவர் என்னை பற்றி பேசினார் எனக்கு. ஆமாம், அதே மாதிரி என் குடும்ப நண்பர், அதாவது எங்கள் ஊழியருடைய கல்யாணத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பாக்கியராஜர் வந்து தலைமை தாங்கிடுவார். நான் ஃப்ளைட்லேருந்து வீட்டுக்கு கூட போக மாட்டேன் தமிழ், கண்டிப்பாக வந்துட்டு போவேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அன்பை நட்பையும் பெற்ற என்ன இந்த இடத்துக்கு நிறுத்தந்து எனக்கு இயக்குனர் எங்கள் ஐயா பாரதி ராஜா உடல் ஆரோக்கியம் தான் கண்டிப்பாக வந்திருப்பார். அவர் வராது அண்ணன் அழைச்சிருப்பாங்க. இவ்வளோ பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துலையும் சொல்கிறேன். எங்கள் கல்பனா மேடம், சிவாஜிராவ் சார், சொல்லிக்கிட்டே போனால் லேட் ஆகிடும். சுவாமி அவர்களுக்கு, எங்கள் சமூக அண்ணனுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாரும் பேர் விட்டுட்டேன்னு நினைக்க வேண்டாம், நேரம் கருதி சுருக்கி கொள்கின்றேன். ஏன்னா அண்ணன் குறைவாக பேசுங்கன்னாரு. அப்போ நினச்சேன் குறைவாக பேசுன்னு சொன்னோன்னே நிறையா பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோன்னு நினச்சேன். சொல்லலை, நான் சொல்லிடுறேன், குறையா சாப்பிட்டு நிறைய சாப்பிடுங்க, நான் குறைச்சிக்கிறேன் பேச்சை. அப்புறம் அண்ணனை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தையும் நான் தான் எடுத்திருப்பேன். அவரை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு. நான் இருந்த பிஸியில் வீட்டில் டெய்லி உதவிகளில் இருப்பேன். ஒரு நாள் இல்லை, இடம் வாங்குறது, ஹோட்டல் வாங்குறது, காலேஜ் வாங்கியிருக்கேன் இப்போ கிருஷ்ணகிரியில். பிஸ்னஸில் ரொம்ப இதாகிட்டேன். என் படத்தையே என் டைரக்டர் வேலு பிரபாகரனை நீயே படத்தை வச்சுக்கினா எனக்கு ஒரு பைசா வேண்டான்னு கொடுத்துட்டேன். நான் ரிலீஸ் கூட வரலன்னு. அது போய் கலாட்டா சேனலில் வேறு சொல்லிட்டு வந்துட்டார். படத்தெல்லாம் எனக்கே கொடுத்தேன். அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். ஒரு டைரக்டர் வாடகை காரில் வரக்கூடாதுன்னு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொந்த கார் வாங்கி கொடுத்தவனா. அதில் அவருக்கு கேமரா எதையுமே நான் திருப்பி கேட்கல, அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டேன். எடிட்டிங் மிஷினும் வாங்கி கொடுத்துட்டேன் ஆப்பிள் அமெரிக்காவிலேருந்து. நீங்களே ரிலீஸ் பண்ணி 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, எனக்கு 10 பைசா வேண்டான்ட்டேன். அவ்வளோ பிஸி. தொழில் என்னை வளர்த்துக்கிட்டது. இதெல்லாம் ஏன் செய்யணும்? உங்களுக்காக. நீங்கள் கொடுத்த வாழ்க்கை, இந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கை. ஏதோ எங்கள் அண்ணன் கூட 200 பேருக்கு பிரியாணினார், இல்லைனா 300 பேர் பண்ண தயங்குவார். ரொம்ப தன்மானமான ஆள், சுயமரியாதை கொண்ட மனிதன், மாமனிதன். அதனால் நான் சொன்னேன் 350 கொடுத்துடலாம். நான் அப்புறம் சொன்னேன், அண்ணா எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தேன்னா எல்லோரும் வராங்கண்ணே, பயங்கரமாக வராங்கண்ணா. அப்படியா, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும்னாரு. அது இருக்கட்டும், இன்னொரு 50 பிரியாணி கூட போடலான்னே. இப்போ 400 பிரியாணி வந்துச்சு. எனக்குங்க வாழுங்கிறது எது தெரியுமா? உண்மையான வாழ்க்கை. நான் இன்றைக்கே சொத்துன்னு நினச்சிட்டு போகிறேன். அந்த இடத்துல ஒரு வரி சொல்லிவிட்டு, உள்ளங்களை எவன் உண்மையாக வாழ்ந்து உண்மையான உடம்பை தூய்மையாக வைத்துக்கிறானோ அதுதாங்க சொத்து. அந்த வாழ்க்கைக்கு விதை நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும். கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் பெரியவன் இல்லை, கொடுக்கணும்னு நினைக்கிறவனும் பெரிய ஆள் தான் நான் சொல்லுவேன். நான் இருக்கிறேன், கொடுக்குறேன், அவன் எல்லாம் ஏங்குறான். எல்லாரும் மனிதர்கள் அந்த நேயம் உண்டு. எல்லாருக்கும் ஒரு குருவிக்கு இறை போடணும், ஒரு காக்கைக்கு சோறு வைக்கணும், இந்த 10 பேருக்கு உதவணுங்கிற எண்ணம் யாருக்கு இல்லாமல் இல்லை. இதெல்லாம் தனி சிறப்பு பெற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் வருங்கால பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். ஏன் கொடுத்தோன்னு சொல்கிறேன்னா, நான் கொடுத்துட்டேன்னா அதை நீங்கள் கற்றுக்கணும். நீங்களும் அதுதான் நம்ம சிறப்பு. அதை விட்டுட்டு போகணும் இந்த உலகத்துக்கு.
இதயத்தில் வேறு எதுவும் இல்லை. இந்த படத்துக்கு ஏதாவது சொன்னாங்க, என்னால் முடிஞ்சது. நான் 1 லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு அண்ணனுக்கு போய் 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் எங்கேயும் வெறுங்கையோடலாம் எப்பயுமே போகிறது, எந்த நிகழ்ச்சிக்கு நான் வெறுங்கையோட போக மாட்டேன். நிகழ்ச்சியில் நான் முந்தான சிட்டி சென்டர் போனேன், அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா எடுத்து பணத்தை பிரித்து பாவம் ஒரு ஊனமுற்ற பிள்ளை, அது ஒரு 25,000. அப்புறம் அவங்க விழா நடத்துகிறீங்களுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் சட்டை வாங்கணும்னா 4 தடவை பார்ப்பேன், எனக்கு மனசு கேட்காது. தள்ளுவண்டிலையும் அப்படி தான். ஒரு பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன், 50 பைசா நான் விற்கிற காலத்து 1989 பக்கத்து கடையில் 40 பைசாக்கு இட்லி விற்கும், அதை வாங்கி 4 இட்லியோ சாப்பிட்டு வயிற்று நப்பிக்குவேன். எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அண்டா உள்ள பார்ப்பேன், அரிசி வந்துருச்சா கறிக்கு வந்துருச்சா, ஏதோ ஒரு கற்பனை பொண்ணு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து தட்டில் வச்சுருவேன், என் வயிற்றை தொட்டு பார்த்துக்குவேன். அந்த வாழ்க்கை, அந்த உண்மை மனசு தான் இதை கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொய்யா வாழக்கூடாது, உண்மையாக இருக்கணும். ஆமாம், உண்மையாக இருக்கணும். மனிதனாக பிறந்தா அனைவரும் எழுந்து அண்ணனுடைய கருணை சேவைக்காக ஒரு கைதட்டலை எழுப்புங்க. அவர் சொன்னார், என் ஊழியருக்கு 2 லட்சம் கொடுத்தேன்னு. தவறு. அதே ஊழியர்கள் தான் சந்திருக்கான், எங்கள் கீர்த்தி வீடியோ எடுத்துட்டுக்கிறான், 25 லட்சம் கொடுத்தேன். கடை லாஸ் ஆச்சுன்னு எல்லாம் அவன் குடும்பத்தோட தூக்கில் தொங்குறது தான் என்னை விட்டு பிரிஞ்சு போய் கடை நடத்த போனவர் சாக போகிறாருன்னு சொல்லி, எங்கடா ஸ்ரீதர் இவன் தான் வந்தான். என்னடா சொன்னேன், அண்ணா அவன் செத்துருவானே நாளைக்கு குடும்பத்தோட. நான் கூப்பிட்றேன், எவ்வளோடா அவனுக்கு கடனை? 35 லட்சம் இருக்கணும். இது வரைக்கும் 25 லட்சம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. இன்னும் 10 லட்சம் கொடுத்தலான்டான் இருக்கிறேன். தொழிலாளிக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா நம்பிக்கையாக இருங்க முதலாளிகளுக்கு. நான் மன்னிக்கிறேன், ஒரு மனிதனை மன்னிச்சிட்டோமா அதை விட அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், எல்லாரும் முன்னாடியும் அவனை அசிங்கப்படுத்திட்டு அப்புறம் என்னடா அவனை போய் திருத்தறேன்னு சொல்கிறீங்க. திட்டத்தை கூட மறைவாக வச்சுக்கணும். மனுஷன் தான் எல்லாம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, சைப்புத்தன்மையோடு வாழ்வோம், உண்மையாக இருப்போம். என் வாழ்க்கையை நீங்களும் கடைப்பிடிங்க. சாதாரண தள்ளுவண்டி மட்டும் இல்லைங்க, 4வது தான் படித்தேன். அம்மா கிடையாது. உள்ளூரில் நான் டீ கிளாஸ் கழுவுனவன் 9 வயசில். 13 வயசில் சென்னைக்கு வந்தேன். சரிங்களா? இந்த வாழ்க்கையை கொடுத்தது இந்த மக்கள். அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு. நான் இன்றைக்கி யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டேன். இன்றைக்கி கூட எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்தால் கூட பக்கத்தில் யாருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிடுக்கம்பேன். ஏன்னா நம்ம வச்சுக்கூடாது. பாக்கெட்லேயே இது வரைக்கும் நான் பணம் வச்சது கிடையாது. நான் ஆஃபீஸ் போனது கிடையாது. என் கடைக்குள்ளே கல்லால் உட்காந்தது கிடையாது. என் கடை நடக்கலை, நான் உண்மையாக இருக்கேன். என் தொழிலாளி எனக்கு உண்மையாக இருக்காங்க. உண்மைக்கு என்றைக்கும் உண்மை கிடைக்கும். ஒரு கடை நடத்த எவ்வளோ கஷ்டம் நடக்கும். இன்றைக்கி 50 கடை நடக்குது. காலேஜ் இருக்குது. இன்றைக்கி ரிசார்ட் எடுத்திருக்கேன். என்ன காரணம்? ஒயிட்டோட இப்படி இருக்கிறது காரணம், யார்கிட்டையும் நான் கணக்கு கேட்குறது கிடையாது. இதை தான் அடைச்சிட்டிங்களா, சம்பளம் கொடுத்துட்டிங்களா, இந்த கடன் போச்சா, ஜிஎஸ்டி கட்டியாச்சா, எனக்கு கொஞ்சம் செலவு கொடுத்து அனுப்புங்க, 4 பேருக்கு உதவணும். இவ்வளோதான் என் வாழ்க்கை. அதுக்கு ஒரு 4-5 பிஏ இதை பிரித்து கொடுக்கறதுக்கு. ஆமாம், அதுக்காக என்னை ஏமாத்தலாம். யாரோ ஒருத்தன் ஏமாற்றுவான். எவ்வளோ நல்ல ஒரு இன்றைக்கி எங்கே போனாலும் எனக்கு பில் போட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக திரைப்பட பேசுகிறேன் அவரை பற்றி. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். திரைப்பட கலைஞர்களுக்கு, பாடல்கள், நடன நாடக மேடைகளுக்கு இன்றைக்கி அவரை விட்டால் ஒரு தெய்வம் கிடையாது. ஜிவாஜிராஜ் சாரை பற்றி தெரியும். அவருக்கான தருணத்தில் அந்த மேடையில் போய் அதை பேசுவோம். நான் அவரையும் தெரியும். ஈகே சார் பற்றி எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்காரு. அவருடைய அரசியலுடைய அனைத்து பணிகளும் நான் அறிந்தவன் கேட்க நகரில். அவர் வீட்டிலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் அவர் நினச்சிட்டு இருப்பார் எனக்கு தெரியாது நினச்சி. நீ பூமியை பார்த்தாலும் பேசுவேன், வானத்தை பிரபஞ்சத்தை பேசுவேன், லண்டனுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன, இந்திய கலாச்சாரம் என்ன கூட கேட்டாங்க வந்தாலும் பிகே நியூஸில். நீங்கள் யாருங்க சார், என்னவா இருக்க விரும்பிங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் தமிழனாக இருப்பேன், நாடு தாண்டி போனால் இந்தியனாக இருப்பேன். உங்களை இயக்குவது யாருன்னு கேட்டாங்க. என்ன பின்னாடி இந்த இயக்குவது யாருன்னு கேட்டார். என் அம்மாட்ட குடித்த தாய்ப்பால் தாண்டா என்னை இயக்க, இந்த தமிழ் செலத்தை எவனும் இயக்க முடியாது. என் அண்ணன் தாண்டா என்னை இயக்குவா, அந்த ரத்தம் என்னை இயக்கும்னேன். இன்னும் அரசியல் பேசுவேன். அரசியல் இல்லையா, திட்டங்களுக்கு இருக்கிற குறைகளை சொல்கிறோம், அதுக்கு பேர் அரசியல். நீ பொருள் வைக்காதன்னு. சரி, வேறு கூடத்துக்கு போயிடுவோம். என்ன பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்றைக்கும் நான் துணையாக இருப்பேன்னா. இது மட்டுமல்ல, 1 லட்சம் சின்னதாக சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த படத்தை பேரரசு சார் சேலங்கிற படத்தை உண்மையாகவே எடுக்க போகிறோம். அதே பேரில் அவர் தான் இயக்கணும், அவர் தான் டைரக்டர். உடனே அக்ரிமெண்ட்டை நாளைக்கே போட சொல்கிறேன். ஷூட்டிங்கை தொடங்க, நல்ல கதையை ரெடி பண்ணிங்க. அந்த ஊர் பேர் வாழ்கிற மாதிரி அண்ணனையும் உள்ளே வச்சுங்க. இன்னும் யார் யார் கலைஞர்களோ வேணும் நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்தா நம்ம தலையிடக்கூடாது. கதையில் காட்சியிலையோ நீங்கள் சுதந்திரமாக இயக்குங்க. திரைப்படத்தை சிக்கனமாக இயக்குங்க. எனக்கு செட்டு போட பிடிக்காதுங்க. எங்கள் இயக்குனருமே பாரராஜா ஷூட்டிங் போகிறேன் கொடைக்கானலுக்கு, சாம்பார் ஊற்றிட்டு இருந்தானுங்க சாப்பாட்டில் ஷூட்டிங்கில். டைரக்டரு என்ன ஐயாண்ணே தமிழ் நமக்கா நிறுத்துறானே. எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன உடனே சமைக்க முடியாதுல்ல, எல்லா ஹோட்டலையும் ஓடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. கறிச்சு முட்டை சின்ன காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா இட்லி இருக்கணும்.
அந்த மாதிரி ஷூட்டிங்கில் செட்டு போட்டால் எனக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் சோறு போடணும், ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், பாதாம் பிஸ்தா ஜூஸு. அண்ணனும் ஒரு ஷூட்டிங் பார்த்தாரு, வந்து இயக்குனார். எனக்கு அந்த படத்தை நான் அவரையே வச்சுக்க சொல்லிட்டேன். அவர் தான் இயக்குனார் பனங்கல் பார்க்கல. காலையிலேருந்து இரவு வரைக்கும் பழம் என்ன வேணும், இன்னும் ஒரு வைரப்பாரு வயிற்றுக்கு தான்டா எல்லாம் போராடுறோம், என்ன செட்டு தேவை கிடைக்குது என்ன. என் ஷூட்டிங்கில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுவேன் கலைஞர்களை. சோறு அங்கே மட்டும் இல்லை, நீ சாப்பிட்டா போதுமா, வீட்டில் இருப்பாங்க பிள்ளைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்சல் அனுப்புமா. ஏன்னா அந்த சோத்தை கொடுத்தது நீங்கள் இல்லை, நீ ஒன்றை மட்டும் பெருமைக்கு போடல. இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், அடிமட்ட ஸ்கூலு, பச்சைப்பா மேல்நிலை பள்ளி, ஒரு 300 பிள்ளைங்க படிக்குதுங்க, கொஞ்சம் பிரியாணி கொடுங்கனாங்க. நான் சொன்னேன் 300 பிள்ளைங்களுக்கு மட்டும் வேண்டாம், அதுக்கு சாப்பிட்டு போய் வீட்டில் சொல்லுவோம், அவங்க பெற்றோரோட ஸ்கூலை லீவ் விட்டு அந்த லீவு நாளில் விழா வைங்க, மொத்த செலவு நான் ஏற்றுக்கிறேன், அவங்களும் சாப்பிட்டுன்னு சொன்னேன். அப்புறம் யோசித்தேன், பிள்ளைங்க பெற்றோர்கள் வந்து சாப்பிட்டா ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சொந்த பந்தம் இருக்கும், எல்லாருக்கும் போடுங்கன்னு, இந்த ஊரே சாப்பிடுன்னு தான் நான் அன்னதானத்தை கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூலில் எல்லாம் தரையில் நடத்திட்டு இருந்தாங்க விழாவை, மேடை கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு 2000 சட்டை போட்டால் பூசும் உடம்பு, ஒரு 2 லட்சம் வாட்ச் வாங்கினா அதை அப்படியே கழட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். இதான் அன்னைக்கு கோபிநாத் சாருக்கு என் செயினை கழட்டி போட்டேன். அந்த அதில் ஒரு கேள்வி கேட்டார், என்ன சென்னைக்கு என்ன எடுத்து வந்தீங்கன்னு. ஐயா பசி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த கேள்வி அவர் கேட்கல, அது மக்கள் இடத்துல பயங்கரமாக ஆயிடுச்சு. என் நட்பு வட்டாரத்தெல்லாம் என்னங்க பசி தான், அதுதான் என் பசியோடு தான் வந்து விழுந்தேன், அதனால் நான் பசி தாங்க என் வயிற்றில் எடுத்தேன். அந்த கேள்வி கேட்டதுக்காக என்னுடைய மாலையை கழட்டி அப்படியே போட்டவர் கழுத்தில். இப்போ வீட்டில் எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டாங்க, இனிமேல் நீ எதுவும் போட்டுட்டு போகாதுன்னு. அதாவது தெய்வம் எங்கே இருக்குது தெரியுங்களா, நம்ம மனசு தாங்க. அதை உண்மையாக வைங்க. கடவுளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், கடவுள் நமக்கு பயப்படுவார். சாமியை தவற எடுத்துக்கூடாது, அவங்களும் அதுக்கு தான் போராடுறாங்க. மக்களே உண்மையாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஆசை அளவோடு இருக்கட்டும் இல்லைங்களா. அளவுக்கு முடிஞ்சதை வாழுங்க, பந்தாக வாழாதீங்க, பொய் பேசாதீங்க, ஏமாத்தாதீங்க. நடித்து என்னை கூட நடிப்பான், எனக்கு தெரியும் ஏன் நடிக்க, அதுக்கு முன்னாடி நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், ஏன் அப்படி சுற்றி யூட்டன் போட்டுக்கிட்டுக்கிறான்னு. அதுபோல் நான் உலகத்தையே படித்தவன், எதையும் பேசுவேன். சாமி அவர்கிட்ட ஆசீர்வாதம், மிகப்பெரிய சாமி அவர். நீங்களும் அவர் மனசில் நடிங்க. இந்த மாதிரி மகான்கள்லாம் மக்கள் பணிக்காக எல்லா ஆசைகளையும் திறந்து விட்டு நமக்காக வாழக்கூடியவங்க தான் தெய்வம். அந்த மாதிரி மனித உருவத்தலைவர்களையே நம்ம தெய்வமாக வணங்குவோம். சாமிகளை வணங்கி பசி நேரத்தில் விடைபெறுகின்றேன், பேசிக்கிட்டே இருந்துருவேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு என்று நான் துணை இருப்பேன். அடுத்த படத்துக்கு அச்சாரம் போடுங்க, நானும் இருக்கேன் உள்ள. சார் வெங்கடேசன் எல்லாம் சேர்ந்து செய்வோம். கூவுது பாடுது கொல்லிமலை குயில், உன் பாட்டில் இருக்குது என்னோட உயிர். எவ்வளவு காலங்கள் தாண்டினாலும், எத்தனை மாடர்ன் இசைகள் வந்தாலும், நம்மை தாளாட்டுகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுது. அப்படி ஒரு நல்ல மெலடியை இசையமைச்சு பாடலும் எழுதிய பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவரே பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து மேலும் பாராட்டுகிறேன். எல்லாவற்றினுள்ளும் புகுந்து வெளிவரக்கூடிய ஆர்வமும் வற்றாத திறமையும் முயற்சியும் உள்ள பாரதி மோகன் சார் நான் நீண்ட நெடுங்கால என்னுடைய நண்பர், எல்லோருக்கும் தெரிந்தவர். காளிங்கராயன் என்ற இந்த டைட்டில் தினம் ஒரு முறையாவது நினைக்காத நாள் இல்லை. நான் எங்கள் மாவட்டத்தில் அந்த காளிங்கராயன் அணைத்தேக்கமும் கால்வாயும் சுமார் 50 கிலோமீட்டர்களை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 700 வருடங்களுக்கு முன்பு ஒரு நீர் மேலாண்மை செய்த ஒரு பெரும் தலைவனின் பெயர் காளிங்கராயன். அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பு எடுத்து முதலில் 1 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்யராஜ் சார் இருக்கிறார். முந்தானை முடித்து அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது. உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும், இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும், பணிபுரிந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும், மற்றும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து, பாக்யராஜ் சார் அவர்கள் சேர்ந்து பேசினால், விரைந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். கருணாகரன் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே,
இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட ஈசி மீட்டிங் மாதிரி இருக்குது, எல்லாத்தையுமே கூப்பிட்டாரு போல் இருக்கிறத. ராஜகுமாரன் அவர்களே, டிகேஎஸ் அவர்களே, அப்புறம் யார், நானே, சுரேஷ் அவர்களே, அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே கூட்டம் தேட்டருக்கு போச்சுன்னா காளிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும். அது ஒரு திமுகவில் இருந்தாலும், திமுக தானேப்பா, பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியையும் வச்சுருக்காரு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார். நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று கை கொடுத்துரும். அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க, அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர, அந்த 2 பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஸோ அந்த மனிதநேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின், ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம். படத்தை பார்த்தேன், ட்ரெய்லரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு. திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே இங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள், பெண் கொடுமை இல்லையா, பெண் வன்கொடுமை, அது போன்ற பாலியல் பலாத்காரங்கள், அதை விட அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்தவன் நாட்டையே போடுவது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. இது இன்றைக்கி நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா, அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களை எல்லாம் அரசியலிலே கோலோச்சி கொண்டு முன்னணியிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது, அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொள்வது, கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இவர் பேசியிருக்காரு. அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா, இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும். ஆக ஒரு பெரும் முயற்சிக்கு நடுவில், பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இந்த காளிங்கராயன் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள். அவருடைய அருளாசியோட இந்த படம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அது அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏன்னா அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் பிறந்த நாள்லேயே நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன்னு தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம். அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது. இந்த உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம், நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக வழிபடுவோம். நீங்கள் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன், அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அன்பாக இருந்தாலே போதும், அன்ன போஸ்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். அன்பை காட்டுங்க, அன்பின் வழி நடப்போம், காளிங்கராயனை பார்ப்போம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர எனது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும். என ஒரு மிகச்சிறந்த மனிதர் பாரதி மோகன். அவர் ரொம்ப யதார்த்தமான ஆள், மனசில் இருக்கிறத டப்புன்னு பேசிடுவார், தப்போ ரைட்டோ, ஆனால் உண்மையான ஆள். அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் பணியாற்ற இசை யார்? நீங்கள் தானே? எங்கேயா பிடிச்ச இந்த டியூனெல்லாம்? நீங்களே வேறு பாடியிருக்கீங்களா? டூயட்டு பாடினதோட சரியா எப்படி? பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டீங்க. அவர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் டூயட் வேறு பாடியிருக்கீங்க. அது அண்ணன் பாடல நினைக்கிறேன். அதாவது எனக்கு உதய் ஒரு சின்ன வயசுலேருந்து பழக்கம். எனக்கு ஒரு 21 வயசு. அவருக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. ராஜ் பரத் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. இன்ஸ்டியூட்லேருந்து வராரு, எனக்கு ராஜ் பரத் படத்தில் நான் பாட்டு எழுதணும், என்ன பண்ணுவே தெரியாது மோகன் அப்படிங்கிறாரு. அந்த வயசுலேருந்து பழக்கம். அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துலேருந்து நட்பு. எனக்கு இந்த நேரத்தில் என் மேடையில் உதயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாடல், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்றைக்கி வரலாற்று சாதனை படித்து கொண்டு இருக்கின்ற பாடல்களெல்லாம் எழுதிய ஒரு உதய் உங்கள் சமகாலத்தில் வந்தவன். அதனால் பாட்டு, அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதில் அவர் அதாவது சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏங்கிளில், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள். அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இன்றைக்கி வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது பாரதி மோகன். அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம இயக்குனர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 50 வருடத்தை கடந்து இன்னும் உதவி இயக்குநர்களாகவே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும். ஒருத்தன் சாதிக்கணும், நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய கலை உணர்வை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அதை சாதித்து ஒரு இயக்குனராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு புகழும் பெருமையும் அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோத்துக்கிட்டு அதை தோல்வியை மனசில் நினைக்காம நிச்சயமாக ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த வயசில் விட்டுருந்தா டூயட்டை பாடுறதுக்கு ரெடியாக இருப்பார். யாரோ 4 பேர் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கோ, அது மட்டும் பண்ணாதையா அப்படின்னு. அதனால் நம்ம கோயம்புத்தூர் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்புறம் அழகான ஹீரோயினை, வாங்க நீங்கள் தான் வில்லனா, ரொம்ப நேரமாக அங்கே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருந்தீங்க வில்லனாவே, ஓகே உட்காருங்க. அவர் கூப்பிடலையே, கூப்பிட சொன்னேன். இவர் பாருங்கள், ரியல் லைஃப் வில்லன் வந்திருக்காரு. இந்த மாதிரி கரெக்டான கதாபாத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணை அப்படியே அந்த ஆதிவாசி கிராம பொண்ணை மாற்றி அது என்னையா உனக்கு அப்படியே நடிக்க வச்சுருந்துருக்கலாமே, நல்லாவே இருந்திருக்கும். ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதிலே, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி, மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.